Hey hello guys, welcome back to our channel Issue Design. இன்னைக்கு நம்ம சேனல்ல shoulder to waist dart blouse-ஓட பேக் பார்ட்டோட டிராஃப்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி டிராஃப்ட் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து டிராப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம blouse-ஓட லெந்த் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஃப்ரண்ட் blouse-ஓட லெந்த் பாத்தீங்கன்னா 15 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 16 இன்ச் கிடைக்கும். இந்த 16 இன்ச்சை இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு லைன் டிராப் பண்ணிடலாம். இந்த லைன் தான் நம்மளோட வேஸ்ட் லைன். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். என்னோட ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். அதையே நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சை இந்த ஸ்ட்ரைட் லைன்ல மார்க் பண்ணிடலாம். அடுத்து ஷோல்டர் டவுன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச். இந்த 1 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. ஷோல்டர் எவ்வளோ இன்ச் வச்சுருக்கோம்? 7 இன்ச். அதே 7 இன்ச் ஷோல்டர் டவுன் பாயிண்ட்லேயும் இருக்க மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். இந்த 2.5 இன்ச் தானா நெக்கோட வித்து அப்படின்னா கிடையாது. நெக்கோட வித் வந்து மாறும். இப்போ நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோலோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச். இந்த ஃபார்முலா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. இப்போது என்னோட ஜஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா 36 இன்ச். அதையே நம்ம 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6 இன்ச் கிடைக்கும். அது கூட நம்ம 1 இன்ச் ப்ளஸ் பண்ணும்போது 7 இன்ச் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சை இந்த ஷோல்டர் டவுன் பாயிண்ட்லேருந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன் தான் நம்மளோட ஜஸ்ட் லைன். அடுத்தது ஜஸ்ட் லைனில் ஜஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஜஸ்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 36 இன்ச். அது கூட நான் 2.5 இன்ச் ஆட் பண்ணுறேன். இந்த 2.5 இன்ச் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து நம்ம க்ளோஸ் நெக் வைக்க போகிறோம். அதனால எல்லா சைஸுக்குமே இந்த 2.5 இன்ச் வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ என்னோட ஜஸ்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 36 இன்ச். அது கூட நான் 2.5 இன்ச் ஆட் பண்ணும்போது 38.5 இன்ச் கிடைக்கும். அதையே நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9.6 இன்ச் கிடைக்கும். இந்த 9.6 இன்ச்சை நம்ம ஜஸ்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வேஸ்ட் லைன்ல வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோட வேஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30 இன்ச். அதையே நம்ம டைரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச் கிடைக்கும். இந்த 7.5 இன்ச்சை நம்ம வேஸ்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு லைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்து ஷோல்டர் நம்ம வந்து எவ்வளோ இன்ச் வச்சுருந்தோம்? 7 இன்ச். அந்த 7 இன்ச் கூட நம்ம 1/2 இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6.5 இன்ச் கிடைக்கும். இந்த 6.5 இன்ச்சை நம்ம இந்த சென்டர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அதே 6.5 இன்ச்சை ஜஸ்ட் லைன்லையும் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி சென்டர் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம். அதே ஷோல்டர்ல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி ஜஸ்ட் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம். இனி இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து ஆர்ம் ஹோலோட கிராஸ் மார்க்கிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 சைஸில் இருந்து 40 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 41 சைஸில் இருந்து ப்ளஸ் சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆர்ம் ஹோலோட வளைவு வந்து டிராப் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோலோட வளைவு வந்து டிராப் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மைனஸ். இந்த ஷோல்டர் எதுக்காக மைனஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நெக்கு கிட்ட சுருக்கமோ லூஸோ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல்டர் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம்.
நான் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெடி ஷோல்டர் 2 இன்ச்சில் இருந்து 3 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் தாராளமாக மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். நீ நம்ம மார்க் பண்ண போகிறது எல்லாமே இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ரெடி ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 3 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 4 இன்ச் கிடைக்கும். இந்த 4 இன்ச்சை நம்ம இப்போ மைனஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பேக் நெக்கோட டீப் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட பேக் நெக்கோட டீப் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச். அந்த 1.25 இன்ச்சை இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு லைன் டிராப் பண்ணிடலாம். நெக்கோட வித்து எவ்வளோ இருக்கு? 2.25 இன்ச். இந்த 2.25 இன்ச்சை நம்ம இந்த நெக் லென்த் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணி நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் போயிடும். அதுக்காகத்தான் நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.